இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் முதல் ஓடிய மேட்ச் ரொம்பவுமே வெற்றிகரமாக இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸ் வின் பண்ணது என்னமோ சவுத் ஆஃப்ரிக்கா அணி தான். டாஸை வின் பண்ணி எடுத்தோடனே எப்போதும் போல பவுலிங் சூஸ் பண்ணாமல் இன்னைக்கு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அப்படி பேட்டிங் சூஸ் பண்ணி கிளம்புறாங்கன்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய அணி கதிகலங்க வச்சிருச்சு. எடுத்தோடனே ஓப்பனிலே ஹர்ஷிப் சிங் எடுத்த முதல் விக்கெட்டு டக் அவுட் தான். ஸோ அதை தொடர்ந்து அடுத்ததாக வந்த மிக முக்கியமான விக்கெட் அப்படிங்கிறது டி சார்சியோட விக்கெட் தான். அதை நம்ம ஹர்ஷிப் சிங் தான் எடுத்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா அணியை சுத்தமாக விளையாடவே விடல. ஒரு போட்டி அப்படின்னா கண்டிப்பாக விளையாண்டா மட்டும் தான் வெற்றி உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை நாங்கள் விளையாடவே விட போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மேட்சுமே ஒரு மாதிரி சூழ்ச்சி பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹர்ஷிப் சிங்கோடைய அந்த கொடூரமான பந்து வீச்சால முதல்ல ஒரு 3 விக்கெட் அவங்க பரிதாபமாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கும் போது அடுத்ததாக கிளம்புங்கன்னா ஆவேஷ் கான். ஸோ நீ உன் பங்குக்கு 4 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பேனா நான் சும்மா இருப்பேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய பங்குக்கு முழு வீச்சா இன்னைக்கு பந்துகளை வீசி எல்லாருமே கதிகலங்க வச்சுட்டாங்க. ஒட்டுமொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணிக்க மாட்டாங்க. வெறும் 27.3 பால்களை பிடிச்ச தென்னாப்பிரிக்கா அணியை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகும்பான்னு சொல்லி நம்ம ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஷ் கானும் குல்தீப் யாதவும் அமைச்சு வச்சிருக்காங்க. அதில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல் அப்படிங்கிறது 10 ஓவர் போட்ட நம்ம ஹர்ஷிப் சிங் அவர்கள் வெறும் 37 ரன் விட்டு கொடுத்து 5 விக்கெட் எடுத்து தென்னாப்பிரிக்காவுடைய மிக முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாருமே காலி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆவேஷ் கான் 8 ஓவர் போட்டு வெறும் கிட்டத்தட்ட 27 ரன்களை விட்டு கொடுத்து 4 மெயினான விக்கெட்டுகள் எடுத்து அவரும் அவர் பங்குக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. குல்தீப் யாதவ் அவர்கள் வெறும் 2 ஓவர் போட்டு கரெக்டாக 3 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்து ஒட்டுமொத்தமாக தென்னாப்பிரிக்கா அணிக்கு இந்திய வீரர்கள் யார் அப்படிங்கிற மிக முக்கியமான தருணத்தை முடிவு பண்ணி வெறும் 116 ரன்கள் மட்டுமே அடிக்க விட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை அவங்க மண்ணிலே காலி பண்ணியிருக்காங்க. அதனால் வெறும் 117 ரன் அடித்தாலே மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மிக கம்மியான ஸ்கோரோட கிளம்புங்க நம்ம இந்திய வீரர்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஓப்பனிங்கே நம்ம ருத்ராஜ் கேக்வாத்தும் சாய் சுதர்சனும் கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் மட்டுமே போதுப்பா கண்டிப்பாக நீ தென்னாப்பிரிக்காவை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி ஜெயிக்க வச்சோம்னு நினைச்சோம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அதன் காரணமாக ருத்ராஜ் கேக்வாத் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வெறும் 10 பால் பிடிச்சி ஒரு 4 அடிச்சு 5 ரன்னுக்கெல்லாம் அவர் ஆட்டம் இருந்தார். அதை தொடர்ந்து நம்ம சாய் சுதர்சன் செய்ய ஸோ இவங்க 2 பேர் மட்டுமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய அணியை ஜெயிக்க வச்சோம்னு நினைச்சோம். அதே மாதிரி கரெக்டாக சாய் சுதர்சனும் செய்யணும் ரொம்பவே ஒரு சூப்பரான பேட்டிங் வெளிப்படுத்தினாங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் கரெக்டாக சாய் சுதர்சன் அவர்கள் செய்யணும் சூப்பராக அடித்தாங்க. ஆனால் என்னதான் 2 பேருமே அவங்களோட அரசியத்தை கடந்தாலும் கூட மேட்சை ஜெயிக்க வேண்டிய ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் நம்ம சைடு மட்டும் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக 45 பால் பிடிச்சி 6-4 ஒரு 6 52 ரனுக்கு அவர் ஆட்டம் இருந்தார். அதன் பிறகு மேட்சை ஒரு வழியாக ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்தியா இன்னைக்கு ஒரு இமாலய வெற்றியை சொல்லி தரணும். ஏன்னா இந்தியா தோல்வியில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்மளோட உலகக்கோப்பை மேட்ச் தான் நமக்கு இன்னும் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அந்த தோல்வி அப்படின்னாலே அந்த பக்கம் நமக்கு மைண்ட் செட் போயிடும். அதனால் தொடர்ந்து இந்திய வீரர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு இனிமேல் வெற்றி மட்டுமே தேடி தரணும் அப்படின்ற நோக்கத்தாக தொடர்ந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு முதல் ஓடியே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக அவ்வளோ தென்னாப்பிரிக்கா அணி இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கு இந்திய அணி அவங்க மண்ணிலேயே இவ்வளோ ஒரு கம்மியான ஸ்கோரில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி நம்மளுடைய பவுலர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தென்னாப்பிரிக்கா அணியில் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹேட்ஸ்அப் பண்ணி ஆகணும். அந்தளவுக்கு இன்னைக்கு ஒரு இமாலய வெற்றி இந்தியா பதிவு பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்தியாவுடைய மிக முக்கியமான வெற்றிக்கு என்னுடைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஷ் கான் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.